Okay, today we start with social science for third standard. Our third lesson, district administration. In this lesson, understand how a district function and different departments working in the district and responsibility of district collectors. A small girl named Kaveri and her father are at home. They are watching news on the television. ஒரு காவேரி அப்படின்ற ஒரு கேர்ளுக்கும் அவங்க அப்பாவுக்குமான ஒரு கான்வர்சேஷன் இதில் அவங்க டிஸ்கஸ் பண்ண போகிறது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படின்னா என்ன, அவங்களோட ஜாப் என்ன, அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணணும், தென் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது நம்ம டிஸ்ட்ரிக்டில் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றது தமிழில் மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட வேலை என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபாதர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காவேரி, த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஹாஸ் given order that the schools will be remain closed from tomorrow till further notice because of heavy rain. அதிகமான மழை பெய்யறதுனால ஸ்கூல் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு. காவேரி, dancing, no school, district collector. Who's district collector dad? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னா யார் அப்படின்னு கேட்குறான். அவளுக்கு ஸ்கூல் லீவ் விட்டதில் ரொம்ப ஒரு சந்தோஷம். ஃபாதர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் அ டிஸ்ட்ரிக்ட். அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ன்றவர் அந்த டிஸ்ட்ரிக்டில் என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னாலும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட பெர்மிஷன் இல்லாமல் எடுக்க முடியாது. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ராப்பர் அண்ட் ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட். இந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு என்ன தேவைகள் இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதுக்கான கரெக்டான ரெஸ்பான்சிபிள் எடுத்து நல்ல முடிவுகள் எடுக்கிறது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட வேலை. காவேரி, ஒன் பர்சன் டேக்ஸ் கேர் ஆஃப் எவ்ரி திங். ஒருத்தர் எப்படி எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும் டாடி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறான். ஃபாதர், நோ காவேரி, தேர் ஆர் மோர் subordinates in district administration to assist the district collector, like district medical officer, superintendent of police, district forest officer, chief educational officer, revenue divisional officer and other officers. அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு சப்பார்டினேட்னா கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு இத்தனை ஒரு டிபார்ட்மெண்ட்க்கு ஒரு ஹெட்டு போட்டிருப்பாங்க. These heads take care of their own departments. அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்ஸை பார்ப்பாங்க. They are all part of the district administration system. However, district collector is responsible for proper working of all departments to make sure that people are benefited by the government. அவங்களுக்கு தனித்தனியான டிபார்ட்மெண்ட் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறதெல்லாம் அவங்க வேலை. பட் அவங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லி செய்ய வைக்கிறது யாரோட வேலை? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட வேலை. தென் அதே மாதிரி அந்த ஒர்க் ப்ராப்பராக நடக்குதான்றதை பார்ப்பார். அதுக்கான பெனிஃபிட் கவர்மெண்ட்லேருந்து பீப்புள்ஸ்க்கு கிடைக்குதான்றதையும் அவர் பார்த்துட்ருக்காரு. Health officers are responsible for government hospitals in the district. The person in charge advises on health and sanitation of the district. Health officers ஓட வேலை என்ன அப்படின்னா are responsible for government hospitals. Government hospitals அந்த டிஸ்ட்ரிக்ஸில் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அது ஹெல்த் ஆஃபீஸர்ஸோட வேலை. அது எல்லாமே கண்காணிக்கிறது. நெக்ஸ்ட்டு அந்த சானிடேஷன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்டோட சானிடேஷன் எப்படி இருக்குன்றதை பார்க்குறதும் ஹெல்த் ஆஃபீஸர்ஸோட வேலை. நெக்ஸ்ட்டு Superintendent of Police. Superintendent of Police is responsible for the police force in the district. Law and order is maintained in the district with the assistance from all police officers like inspectors and constables. Superintendent of Police SP அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லும். இந்த Superintendent of Police மற்ற போலீஸ் எல்லாரையும் வச்சு லா அண்ட் ஆர்டர், சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதுகாக்கிறது அவங்களோட வேலை. இதுக்கு அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க இன்ஸ்பெக்டர்ஸ், கான்ஸ்டபிள்ஸ் எல்லாமே அவருக்கு ஒத்துழைக்கணும். கால் 100 டு ரீச் அவுட் டு போலீஸ் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி. நமக்கு ஏதாவது எமர்ஜென்சி போலீஸோட உதவி தேவைன்னா எந்த நம்பருக்கு கால் பண்ணணும்? 100 100க்கு. நெக்ஸ்ட் காவேரி, டேட், how was district collector selected?
நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு ஒருத்தரை சொல்கிறோம், பட் நம்ம எப்படி அவரை செலக்ட் பண்ணுறோம், அவர் தான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபாதர், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆர் ரிக்வயர்ட் பை யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்ற எக்ஸாம் மூலியமாக தான் செலக்ட் பண்ணுறோம். தீஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆர் அப்பாயிண்டட் ஆஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ். அதில் யார் பாஸ் ஆகுறாங்களோ அதில் ஒருத்தர் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து கலெக்டராக அங்கே கலெக்டர் ஆஃபீஸில் இருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷ்னல் ஆஃபீஸ் மானிட்டர்ஸ் எஜுகேஷ்னல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் இந்த டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷ்னல் ஆஃபீஸோட வேலை என்ன அப்படின்னா, எஜுகேஷ்னல் சம்மந்தமான ஆக்டிவிட்டீஸ் எங்கெங்கே நடக்குது, டிஸ்ட்ரிக்டில் ஒழுங்காக நடக்குதா அப்படின்றத பார்க்குறது அவங்க வேலை. இது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், அது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இஸ் ரிக்வயர்ட் த ஸ்டேட்ஸ் பப்ளிக் சர்வீஸ் பர்சனல். இந்த எக்ஸாம்ஸ் வந்து யார் வேணாலும் படித்து எழுதலாம், பட் அதுக்கான ரிசல்ட் இருந்தால் மட்டும்தான் அந்தந்த ஜாபில் என்ன பண்ணுவாங்க, வைப்பாங்க. காவேரி, டேட் கேன் யூ டெல் மீ மோர் அபவுட் தெம், உங்களை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஃபாதர் சொல்கிறாங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இஸ் த ஹெட் ஆஃப் த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். அவர் தான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு. District collector seeks assistance from the police force to maintain law and order in the district. Superintendent of police follows the order of the district collector. They inform district collector time to time about the law and order of the district. இதில் ஃபஸ்ட்டு வந்து சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் கொடுத்துருக்காங்க, லா அண்ட் ஆர்டர். இதை மெயின்டைன் பண்ணுறது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட வேலை. பட் அதை அசிஸ்ட் பண்ணுறது, அதை எல்லாத்தையும் சொல்கிறது, என்ன நடக்கணுன்றதை அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஃபாலோ பண்ண வைக்கிறது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட வேலை. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கொடுக்குற ஆர்டரை ஃபாலோ பண்ணுறது தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கு. அதே மாதிரி என்ன ஒரு சின்ன தப்பு நடந்தாலும், இல்லை எதனா ஒரு போராட்டமோ மறியலோ எது நடந்தாலும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட அந்த டைம் டு டைம் என்ன பண்ணணும், அவங்க அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணும். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆல்சோ சூப்பர்வைசஸ் லோக்கல் பாடிஸ் லைக் டிஸ்ட்ரிக்ட் போர்டு, வில்லேஜ் பஞ்சாயத்து அண்ட் முனிசிபல் கமிட்டிஸ். இது எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும். அண்ட் ப்ராம்ப்ட் ஆக்ஷன்ஸ் டியூரிங் நேச்சுரல் டிசாஸ்டர் ஆர் டேக்கன் பை த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். இதில் நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படின்றது வெள்ளம் வரும்போதோ இல்லை சுனாமி ஏதோ ஒரு பிரச்சனை அந்த ஊருக்கு. இப்போ நிறைய பேர் பேஞ்ச மழையில் கூட நிறைய பேருக்கு கடலூரில் வந்து தண்ணிலாம் நின்றுது. அப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிட்டு அதிலேருந்து அவங்களை எப்படி காப்பாற்ற முடியும் அப்படின்றத அவங்க தான் வந்து முடிவெடுக்கணும். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஹாஸ் அ மேஜர் ரோல் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் த கவர்மெண்ட். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து ஒரு மேஜர் ரோல் பண்ணுறாங்க நம்ம கவர்மெண்ட்டோட டெவலப்மெண்ட்க்கு. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மேக் ஷுர் தட் த பாலிசிஸ் ஷுட் ரீச் த பீப்புள். அதாவது கவர்மெண்ட் கொடுக்குற எந்த திட்டமாக இருந்தாலும் அது மக்களுக்கு போய் சேருதா அப்படின்றத அந்த டிஸ்ட்ரிக்டான கலெக்டரோட வேலை. அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க மக்களுக்கு அது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே டேட், ஐ வில் ஷேர் ஆல் திஸ் இன் மை கிளாஸ் and learn more details about our district with my friends and teachers. நான் நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறேன், நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் போய் சொல்ல போகிறேன். இது மூலயமா என்ன பண்ண போகிறோம், நிறைய கற்றுக்க போகிறோம். அவர் டிஸ்ட்ரிக்டை பற்றி என் டீச்சருக்கும் என் மிஸ்ஸுக்கும் கண்டிப்பாக இன்னும் மோர் டீட்டெயிலாக நாங்கள் சேகரிக்க பார்ப்போம், தெரிஞ்சுக்க பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறோம். நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படின்னா எ நேச்சுரல் ஈவெண்ட் தட் ரிசல்ட்ஸ் இன் ஹியூஜ் டேமேஜ். அதாவது இயற்கையாகவே நடக்கிற ஒரு பேராபத்தை வந்து நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லுவோம். பீப்புள் ஒர்க்கிங் இன் அ பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்கள பர்சனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீகேப், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட். இந்த டிஸ்ட்ரிக்டோட ஹெட் யார் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ராப்பர் அண்ட் ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட். நல்லபடியாக ஒழுங்கான ஒரு நிலைமையை உருவாக்குறது வந்து ரெஸ்பான்சிபிள் வந்து யாருக்கு இருக்குன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் இஸ் கன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் சச் அஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒன்று, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒன்று அண்ட் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் ஒன்று. இத்தனை டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறது வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட வேலை. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சீக்ஸ் அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் த போலீஸ் ஃபோர்ஸ் டு மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர் இன் த டிஸ்ட்ரிக்ட். அதாவது அந்த டிஸ்ட்ரிக்டோட சட்டம் மற்றும் ஒழுங்கை வந்து பாதுகாக்கிறது போலீஸோட வேலையாக இருந்தாலும் அவங்கள அசிஸ்ட் பண்ணுறது சூப்பர்வைஸ் பண்ணுறது யாருன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ப்ராம்ப்ட் ஆக்ஷன் டியூரிங் நேச்சுரல் டிசாஸ்டர் ஆர் டேக்கன் பை த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். இப்போ தான் சொன்னேன், நேச்சுரல் டிசாஸ்டர் இயற்கையான ஏதாவது ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நம்மளை பாதுகாக்கிறதும் நம்ம உடைமைகளை பாதுகாக்கிறதும் வழியை வந்து வகுக்கிறது யார், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான். தேங்க்யூ சில்ட்ரன்.